18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என்னுடைய இந்த காவல் கரத்தை தொட்டுவிட்ட உன் வாழ்வில் இனி அதிர்ஷ்டம் ஒன்றல்ல இரண்டல்ல 10 மடங்காக உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு நான் சொல்வது அனைத்தையும் நீ கேட்டால் நீ இழந்ததற்கும் அதிகமாகவே இனி உன் வாழ்வில் எல்லாம் வந்து சேரும். உன் துன்பங்களை முடித்து உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி உன் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்கி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கு நான் வழிகாட்டப் போகிறேன். உன்னை பயன்படுத்திவிட்டு அவர்கள் தேவை இருக்கிற வரைக்கும் உன்னை நன்றாக உபயோகப்படுத்திவிட்டு இப்போது உன்னை தூக்கி எறிந்த மனிதர்கள் நிச்சயமாக இன்னொருவரால் தூக்கி எறியப்படும் காலம் வரப்போகிறது. ஆம் என் தங்கமே, யார் எதை செய்தாலும் அவர்களுக்கு அதை அப்படியே பல மடங்காக நான் திருப்பி கொடுப்பேன். எந்த மனிதர் உன் மனம் நோகும்படி செய்திருந்தாலும் அவர் செய்ததையே அவருக்கு பல மடங்காக நான் திருப்பி அளிக்க தயாராக, உன்னை காத்தருள தயாராகத்தான் ஓடி வந்தேன். அதற்காக அடுத்தவர்களுக்கு கெட்டது நடக்கும்போது அதை பார்த்து நீ மகிழ வேண்டும் என நான் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டேன். யார் கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் கஷ்டம்தானே. என் அன்பு பிள்ளையான நீ மற்றவர்கள் எப்படி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது என நினைக்கிறாயோ அதே போல நீயும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு உன் செயல்களை வைத்துக்கொள். உனக்கான வாழ்வில் எல்லாரையும் மன்னித்து கடந்து போக தயாரான ஆளாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த கருப்பசாமி உனக்கான வாழ்க்கையை காத்திருந்த விஷயங்களை கொடுப்பதற்கும் தயாராகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன். யார் என்ன சொன்னாலும் எல்லாவற்றையும் அப்படியே நம்பிவிட வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என நன்றாக யோசித்து யார் எப்படிப்பட்டவர்கள், எதற்காக இதை செய்கிறார்கள் என எல்லா விஷயங்களையும் நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும்போது அது உனக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும் அல்லவா? என் பிள்ளையான நீ உன் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கப் போகிறாய். ஆணவம் மட்டும் உன் வாழ்வில் வந்து சேராமல் பார்த்துக்கொள். உன்னை பாதுகாக்கும் நானே உன் வாழ்க்கை என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். உன் ஆரோக்கியத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்தினால் போதும். தொடர்ந்து நீ வெற்றியை பெற்றுவிடலாம். நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக உனக்காக அனைத்தையும் செய்து தர நான் தயாராகிவிட்டேன். இங்கு கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் தேவையில்லாத மனக்காயங்களை நினைத்து கலங்க வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ நிம்மதியை இழக்க வேண்டாம் என் செல்லமே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வம் ஒருபோதும் மறப்பது கிடையாது. எப்போதும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் உன்னை நடிகன் என்று சுலபமாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் நீயோ உண்மையான மனதோடு அன்பாக யதார்த்தமாக வெகுளித்தனமாக பேசுகிறாய். அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னை அடிமையாகவும் கோழையாகவும் தானே நினைக்கிறார்கள். நீ எல்லா விஷயத்திற்கும் பொறுமையோடு சரி சரி என அனுசரித்து போனால் உன்னை ஏமாளியாக்கி கோமாளியாக்கி பைத்தியமாகும் வரை விட்டுவிட மாட்டார்கள். அதனால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் வெளிப்படையாக இருந்து விடாமல் மனதில் பட்டதையெல்லாம் எல்லாரிடமும் சொல்லாமல் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அளவாக நடந்து கொள் என சொல்கிறேன். தனியாய் நீ படுகிற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாதுதானே. நீ படுகிற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். ஆனால் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் தருவதற்காக தானே உன்னை காக்கும் கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து நிற்கிறேன். சாதிக்கும் எண்ணத்தோடு இருக்கிற நீ தைரியமாக எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராகு. நான் உன் பின்னால் இருக்கும்போது உனக்கு தயக்கமே வேண்டாம். நம்பிக்கையோடு முன்னேறிப்போ. உனக்காக நான் இருக்கிறேன்.